அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா சந்தோஷம் என்பது நாம என்ன பண்ண முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவு. அல்லேலூயா. ஆமா, உலகத்தால் கிடைக்காத ஒரு சந்தோஷம் தேவனிடத்துல கிடைக்கும். நமக்கு அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னார். அப்ப ஆண்டவர் நம்மளை எவ்வளவா நேசிக்கிறபடினால்தான் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, அவருடைய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது, அதற்கு அளவு கிடையாது, அதற்கு அளவு கிடையாது. கடலில் நமக்கு கிடைச்ச ஒரு துளி, ஒரு நீர் துளி, அதுல நம்ம மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சிடறோம். அந்த சந்தோஷம் மற்றவர்களுக்கும் எப்ப நம்ம கொடுக்க முடியும் தெரியுங்களா? அந்த சந்தோஷத்தை நான் ருசிக்கிற போதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் உடையவர்கள். யாருங்க? கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போறோம். நாம் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்போ கிறிஸ்துக்கு உரியவர்களாக நாம் அவருக்கு பிரியமானதுபடி செய்வதுதான் அவருக்கு நாம் செலுத்துகிற உகந்த சிறந்த காணிக்கை. அல்லேலூயா. சாமுவேலுக்கு ஆண்டவர் கூப்பிடுறார். வயசு 3. நான் சொல்றேன், இதோ அடியேன் இருக்கிறேன். அல்லேலூயா. இதோ அடியேன் இருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதல். ஆனா அந்த கீழ்ப்படிதல ஆசாரியன் என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார் சாமுவேலுக்கு. இது மாதிரி ஒரு சத்தம் வருது, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும் போதுதான், நீங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும், இல்லப்பா ஆண்டவர் கூப்பிட்டார். அப்போ ஆண்டவர் அந்த வெளிப்பாடு என்ன பண்ணது? சாமுவேல் கிடைச்சது. கிறிஸ்து நமக்கு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். அவருக்கு சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் என்று சொல்லி நீதிமொழிகளை நான் பார்க்கிறோம். அப்ப ஆண்டோடைய சத்தத்திற்கு இந்த மந்தை என்ன பண்ணோம்? செவி கொடுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறார். அப்ப மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிற போதுதான் நான் கிறிஸ்துவின் உடையவனாய் மாறுவேன். அல்லேலூயா. அப்போ நான் கிறிஸ்துவனா மாறுவதற்கு நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான் கீழ்ப்படிதல். சாமுவேல் கூப்பிட்ட உடனே அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணா? உடனே கீழ்ப்படிச்சான். ஆண்டவர் அந்த சாமுவேலினிடம் தன்னுடைய அங்கலாய்ப்பை சொல்றார், தம்முடைய ராஜ்யத்தை குறித்து சொல்றார். இதெல்லாம் இருக்குப்பா. ஆண்டவர் எங்க சொல்றாரு? யாரை குறித்து சொல்றாரு? ஆண்டவர் என்னிடத்துல பேசுவாரா? நீங்க சில கேட்கலாம், ஆண்டவர் என்னிடத்துல பேசுவாரா? கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? யார் இடத்துல பேசுவாரு? யார் கீழ்ப்படுகிறார்களோ அவரிடத்துல ஆண்டவர் பேசுவார். யார் ஆண்டோடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவருடைய சிந்தை எனக்குள்ள இருக்கணும். இதுதான் நான் கடந்த வாரம் பார்த்தோம். அப்ப அவருக்குள்ள இருக்கிற அந்த சிந்தை எனக்குள்ள உருவாகணும். அப்ப உருவாவதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்ப நான் தயார்படுத்திக் கொள்கிறேனோ அப்பொழுது ஆண்டவருடைய அவருக்கு உகந்தவனாக கிறிஸ்துவின் உடையவனாய் நான் மாறிவிடுவேன். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசையை என்ன பண்ணிருக்கிறாங்க? சிலுவையில அரைஞ்சாச்சு. மீண்டும் மீண்டும் என்ன பண்ண முடியாது? அறைய முடியாது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை என்னாச்சு, சிலுவையில் அறையப்பட்டாச்சு, அவ்வளவுதான். இதற்கு முன்னிருந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும், இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு பாவங்களுக்காகவும், இனி வரப்போகிற ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில அறையப்பட்டாச்சு, ரத்தம் சிந்தியாச்சு. அப்ப ரத்தம் சிந்தின ஆண்டவர் உன்னையும் என்னையும் கிரயத்துக்கு, அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதை நான் எப்போ அதை நான் மறக்கிறேனோ, எப்போ நான் மறந்து விடுகிறேனோ, அப்பொழுது கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்காது. எப்போ நான் நினைவில் வைத்திருக்கிறேனோ அப்பொழுது எனக்குள்ள அந்த கிறிஸ்துவின் சிந்தையும் கிறிஸ்துவின் உடையவனாய் நான் மாறிவிடுகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:23 வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்போ ஆண்டவர் கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை, விருப்பத்தை, அவருடைய தாகத்தை, அவருடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிறவராக வந்தார் கிறிஸ்து. அதனாலதான் அவர் தேவனுடையராக காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்து மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த அந்த பெரிய ஒரு பிளவை அவர் சிலுவின் மூலமாக இணைத்தார். அல்லேலூயா. அந்த இணைப்பு தான் அந்த இணைப்புக்கு தான் கிறிஸ்து தேவனுடைய காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்படுகிற வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். அப்ப கிறிஸ்துவின் உடையவர்கள் எப்படி இருக்கணும்? அவருடைய சிந்தையும், அவருடைய எண்ணத்தையும், அவருடைய திட்டத்தையும், அவருடைய கற்பனைகளையும், அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுகளாய் காணப்பட வேண்டும். எப்பொழுது அவருடைய சிந்தைகளையும், அவருடைய எண்ணங்களையும், அவருடைய கற்பனைகளையும், கட்டளையும் கை கொள்ளுகிறோமோ அப்பொழுது நான் என்னுடைய அல்ல, அவருடைய நான் மாறிவிடுகிறேன். அல்லேலூயா. அது ஒரு வசனம் வாசிச்சிருப்போம். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துறார். அல்லேலூயா. விசுவாசங்க என்னங்க? விசுவாசத்தின் மூலமா நம்ம அவருடைய மாறிடுறோம். அல்லேலூயா. இதுக்கு என்ன மூலதனம் போடுறோம்? இதுக்கு நம்ம என்ன முதலீடு வைக்கிறோம்? ஒரே ஒரு விஷயம்தான், விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் என்பது கண்ணார காண்பதல்ல. கண்ணார பாக்குறோம் பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம முற்காலத்துல எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சதுனால அந்த சுபாவ நேரத்துல சேவானை போல நம்ம பார்த்தால் ஒழிய, ஆண்டவர் சொல்ற, என் விழா என்ன பண்ணு, உன் விரலை விட்டு என்ன பண்ணு பார், விழாவில் என் ஆணி எடுத்த கரங்களை பாருங்கிற. அப்ப முற்காலத்துல நம்ம என்ன பண்ணோம்? கண்ணார பார்த்தோம். அப்ப விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நான் காணாத அந்த தேசத்தை, காணாத கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மோசேவை பின்பற்றினார்கள். மோசேவை தேவன் என்ன பண்ணாரு? ஏற்படுத்தினார். ஆனா அநேக நேரம் மோசேவை என்ன பண்ண ஜனங்க அலட்டினார்கள். ஆனா மோசே என்ன பண்ணல? ஒரு நாளும் ஆண்டவரிடத்துல, ஜனங்களிடத்துல மறுமுறுக்கவே இல்லை. ஆண்டவரிடத்துலயும் மறுமுறுக்கல. போய் சொல்லுவார், ஆண்டவரே இப்படி சொல்றாங்க, நான் என்ன செய்ய. அப்போ மோசே 40 ஆண்டுகள் எத்திரோ வீட்டுல வேலை செய்யற. எத்தனை வருஷங்க? 40 வருஷம். எத்திரோ அவங்க மாமனார் வீட்டுல போய் என்ன பண்றாரு? மாமனார் என்ன பண்ணி சொன்ன, என்ன வேலை செஞ்சிருப்பாரு? ஆடு மேய்க்க வச்சுட்டாரு. என்னங்க சொல்றீங்க? ஏங்க, அவர் எவ்வளவு பெரிய ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மனுஷன். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசேவை எத்திரோ வீட்டுல கொண்டு வைக்கிறார், 40 வருஷம் ஆடுகளை மேய்க்க. அப்போ அவர் மாமனார் சொல்ற வேலை அவன் செஞ்சுதான் ஆகணும். கீழ்ப்படிஞ்சான். ஆனா காத்திருந்தது அவனுக்காக ஒரு
ஒரு என்ன சொல்றது, ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மேய்ப்பனாக தேவன் அவனை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அந்த வழி நடத்ததுக்குள்ள அவன் கொண்டு போகிற எல்லா வேலையும் செய்தான். காலையில தூங்கி எழுந்து தன் மாமனார் சொல்ற வேலையெல்லாம் என்ன பண்ணான், ஆடு மேய்க்கிறதுக்கு முன்பாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் போயான். இல்ல நான் பெரிய தலைவன் வரப்போறேன் அப்படின்னா சொல்லவே கிடையாது, கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தபடினால்தான் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு பார்வனிடத்துல பேசும்படியா வைத்தார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க வைப்பதற்கு ஜனங்க யாரும் கானான பார்க்கல. ஆனா ஆனா தேவன் என்ன பண்ணாரு, முதல்ல ஏற்படுத்தி வச்சுட்டார். கானான் என்ன பண்ணது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்க செல்வ செழிப்பு, பசுமையான ஒரு இடம். ஜனங்களுக்காக, யாருக்காக, தன் சொந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் ஏற்படுத்திய ஸ்தலம். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிற நமக்கும் தேவன் ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்குள்ள நான் பிரவேசிப்பதற்கு நான் என்ன பண்ணும், செங்கடலை கடந்து ஆகணும், எரிக கோட்டைய தகர்த்து ஆகணும், யோர்தானை கடந்து ஆகணும். அப்புறம்தான் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும். நாம் நினைச்சிடறோம் கிறிஸ்து ரட்சிக்கப்பட்ட பிறகு, உடனே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு என்ன நினைக்கிறோம், ஒரே நாள் எல்லாம் வந்துடணும், ஒரே நாள்ல திடீர்னு பணக்காரன் ஆயிடணும், திடீர்னு என்ன பண்ண, எல்லாம் எந்த கஷ்டமே நமக்கு வரக்கூடாது. அது நல்லா இருக்குமா? நினைச்சு பாருங்க. நம்ம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. ஒரு மனுஷன் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி, நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் செங்கடலை பிளக்க பண்ணினார். எப்படி எல்லாம் நான் நடக்கவே முடியாத விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நடந்துச்சா இல்லையா? எனக்கு தகுதியே இல்லை, ஆனா என்ன பண்ணார் ஆண்டவர், என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய அன்பை எதன் மூலமா நான் பெற்றிருக்கிறோம்? விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் மூலமா தான் நாம் அவருடையவர்களாக மாறிவிடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரு விஷயங்க, நான் எது மேல கட்டுறேங்கிறது முக்கியம். எதன் மேல நான், என்னுடைய அஸ்திபாரம் எதன் மேல நிக்குதுன்னு முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை வாசிப்போம். கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களேன். நாங்கள் தேவனுக்கு உடன்வேலையாட்களாயிருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். ஏங்க, ஒரு பண்ணையும் ஒரு மாளிகை கட்டுவதற்கு எவ்வளவு பொருட்கள் தேவை. நான் என்ன பண்ண, மச்சுப்பாவின வீட்டுல குடியிருக்கும் போது உம்முடைய உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கக்கூடாது, கூடாரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்றாருன்னா ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றார். அப்படி விண்ணப்பம் பண்ணுகிற போது ஆண்டவர் அவர் சொல்றார், நீ ரத்தம் படிந்த கைகள் ஆகையினால நீ என் வீட்டை கட்ட முடியாது, உன்னுடைய மகன் கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, வார்த்தையை கொடுக்கிறார். யாருக்கு? தாவீதுக்கு. அப்ப ஆண்டோடைய வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணல, முறுமுறுக்கல, உடனே கீழ்ப்படிஞ்சான். தேவையான சாமான்கள், பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண, சேர்த்து வச்சான். சேர்த்து வைத்த பிறகு தன் மகன் என்ன பண்றான், கற்றான், பிரதிஷ்டை பண்றான். ஆண்டோட ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றான். பிரதிஷ்டை பண்ணும்படியாக தேவன் என்ன பண்றாரு, அந்த கிருபைகளை தேவன் என்ன யார் கொடுத்திருக்கிறார், சாலமோனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா இங்க சொல்லப்படுகிறது, நான் தேவனுடைய உடன் வேலையாட்களா இருக்கிறேன், ஆனா நீங்களோ அவருக்கு மாளிகையும் பண்ணையுமா இருக்கிறீர்கள். அப்போ ஒரு மாளிகை உருவாக்குவதற்கு எவ்வளவு பொருட்கள் தேவை. அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாமெல்லாம் யாரா இருக்கிறோம், வேலையாட்களா இருக்கிறோம், கற்களா இருக்கிறோம். கற்கள், ஒரு கல்லின் மேல் கல் என்ன பண்ணாது, வைக்கப்பட்டு தான் என்ன பண்ண ராஜ்யத்தை கட்ட முடியும். ஒரு வீடாகட்டும், ஒரு மாளிகை ஆகட்டும், ஒரு அரண்மனை ஆகட்டும், கட்டுவதற்கு கல். ஆனா
அதுக்கு கீழே அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அஸ்திபாரம் வெளியே தெரியுமா? அஸ்திபாரம் வெளியே தெரியாதுன்ற அஜித். அப்போ நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, வெளியே செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அஸ்திபாரத்தை நாம் எதன் மேல வைத்திருக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவின் உடையவர்களா இருக்கிறோம். நம்முடைய அஸ்திபாரம் எதன் மேலே கட்டப்பட்டு வருகிறது? அது ரொம்ப முக்கியம். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக எழும்பி கட்டப்பட்டு வருகிறேனா, இல்ல என்னுடைய விருப்பத்தின்படி நான் கட்டிட்டு இருக்கிறேனா? அதை பார்க்கலாம். அடுத்து கீழே வசனம் வாசிங்களா, 10ஆம் வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவகிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. பார்க்க கடவன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் தான் வீடு கட்டுறாங்க. ஆனா சில வீடு என்ன பண்ணும்? 30 வருஷத்துக்கு தாங்கும். சில வீடு 50 வருஷத்துக்கு தாங்கும். சில வீடு 80 வருஷம் தாங்கும். சில வீடு 100 வருஷம். சில வீடு 2 வருஷம், 2 தலைமை, அதாவது 200 வருஷம். நம்ம சரித்திரம் நிறைய பார்க்கறோம் இல்லைங்களா? ஏன்? அவனுடைய அஸ்திபாரம் என்ன பண்ணுது? ஸ்ட்ராங்கா இருக்குது. ரொம்ப முக்கியம். இந்த களிமண் இருக்கு பாத்தீங்களா? களிமண் மேல வீடு கட்டினா என்ன ஆகும்? எப்ப வேணாலும் வெடி போறோம். பில்டிங் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நல்லா இருக்கும். 2 வருஷம் கழிச்சு அது என்ன பண்ணும்? ஒரு விரிசல் காணப்படும். முதல்ல மேல இருந்து டச் ஆகும், கீழே வரும். அப்புறம் கீழே இருந்து என்ன பண்ணும்? அப்படி கீழே விரிசல் வரும். அப்போ எதன் மேலே நாம் கட்டுகிறோம்? நம்முடைய அஸ்திபாரம் எதன் மேலே கட்டப்பட்டு வருகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுக்கு கீழே வசனம் வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினாள். பொண்ணுனால வீடு கட்டுறது, பொண்ணுனால வெள்ளி, வெளியேற பெற்ற கல், அப்புறம் புல், மரம், வைக்கோல். எது நிலை நிற்கும்? எப்ப தெரியுங்க? எப்ப தெரியும்? அதுக்கு கீழே வாசிங்க. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். வெள்ளி அக்னியில் போட்டா என்ன ஆகும்? அது வெள்ளியா தான் இருக்கும். தங்கம் தங்கமா தான் இருக்கும். விலையேற பெற்ற கல் கல்ல தான் இருக்கும். மீதி புல், வைக்கோல், வேற மரம். இந்த மூணும் அக்னியால சோதிக்கப்பட என்ன தாங்குமா? தாங்காதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா தாங்காது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை பொன்னாக இருக்க வைச்சிருக்கிறார். பூமியில் எப்படி வச்சிருக்கிறாருங்க? பொன்னாக, வெள்ளியாக, விலையேற பெற்ற கல்லா வச்சிருக்கிறார். அப்ப இந்த விலையேற பெற்ற கல், பொன், வெள்ளி இது எதன் மேல கட்டப்பட வேண்டும்? கிறிஸ்துவின் மேல கட்டப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எங்க இருக்கணும்? கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டு போதுதான் அது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நான் கட்டுகிறவனா காணப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அஸ்திபாரம் எதன் மேல இருக்குது? நம்முடைய அஸ்திபாரம், நம்ம எல்லாம் வீடு கட்டிட்டோம், நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தான், உண்மைதான். ஆனா என்னுடைய வாழ்க்கைய நான் விரும்புகிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, இல்ல ஆண்டவர் விரும்புகிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா? ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா என்னோட அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க கிறிஸ்துவினுடையவர்கள். இல்ல நான் என்னுடைய படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா யோசனை பண்ணி பாருங்க. புல், மரம், வைக்கோல் இதெல்லாம் அக்னியின் மேல படுகிற போது என்ன பண்ணுமா? சாம்பல் தான் நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. நம்ம யாருமே நம்மளை பார்த்து புத்தி இல்லாதவங்க அப்படி சொன்ன கோபம் இருந்தா நமக்கு கோவம் வராதா? என்ன கோபம் வராதா? பயங்கரமா வரும். நமக்கு யாரும் நம்மளை சொல்லிட்டு கூடாதுங்க, உனக்குள்ள புத்தியே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ண? பயங்கரமா கோபம் வந்துடும் நமக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ புத்தி உள்ள மனுஷனா இருக்கணும்னா
ஆண்டவர் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். என்னங்க கீழ்ப்படிதல் 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 அப்படின்னா என்னங்க? வருதா இல்லையா? சாமுவேல் ஆண்டவர் சொன்ன உடனே என்ன பண்றான்? அது இதோ அடியேன் இருக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்? எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க? எந்த கேள்வியும் கிடையாது. எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க? நான் என்ன செய்யணும்? எதுக்காக நீங்க வந்தீங்க? எங்கிருந்து வரீங்க? அதெல்லாம் எதுவுமே கேட்கல அவன். இதோ அடியேன் இருக்கிறேன், அவ்வளவுதான், முடிச்சு. ஏலி சொன்னா அப்படியே இப்ப என்ன பண்ணா? கீழ்ப்படிஞ்சான். யாரு? சாமுவேல். அல்லேலூயா. அப்ப ஏலியோட சத்தத்தை அதாவது ஏலிய தேவன் நியமிச்சிருக்கிறார். ஆனா ஏலியுடைய பின் வரலாறு நமக்கு தேவையில்லை. ஆனா அங்க என்ன பண்றான்? கீழ்ப்படுகிறான். அந்த பையன், சிறு பையன் என்ன பண்றான்? கீழ்ப்படுகிறான். அப்போ அவன் மூலமா தான் என்ன பண்றாரு? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாக ஒரு தீர்க்கதரிசியாய் சாமுவேல் ஆண்டவர் உருவாக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அவன் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால இங்க சொல்லப்படுகிறது, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேங்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளை ஆண்டவர் புத்தி உள்ள மனுஷனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க எப்ப நீங்க மாறுறீங்களோ அப்ப நீங்க கிறிஸ்துவன் ஆயிருவீங்க. கிறிஸ்து தேவனுடையவரா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் கிறிஸ்துவன் உடையவனா நான் மாறுவதற்கு ஒரே ஒரு விஷயம்தான், செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். செவி கொடுக்கறதுக்கு அர்த்தமே கீழ்ப்படிதல் தான். மழை வந்துச்சு, பெரு வெள்ளம் வந்துச்சு. ஆனா நம்ம நிறைய பார்த்தல, சுனாமிலாம் வந்துச்சு. ஆனா எல்லாம் என்ன பண்ண? அடிச்சுன்னு போயிடுச்சு. எப்போ? 2004. எதிர்பார்க்கவே இல்லை இந்த உலகம். எப்படி நம்ம கொரோனாவை எதிர்பார்க்கலையோ அதே போல, ஆமா, எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல கடல் உள் வாங்கிடுச்சு. யாருக்கும் புரியல. இது முன்ன பண்ண நான் என்ன பண்ணல, இதனோட விளைவு தெரியல. எல்லாம் ஜாலியாவே இருந்துட்டாங்க. திடீர்னு என்ன பண்ணது? ஒரு விதமான என்ன பண்ணது? ஒரு அலை வந்துச்சு, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவோட வருகை அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணும்? நான் ஆயத்தப்படணும். ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நான் எப்பெல்லாம் கீழ்ப்படுகிறேனோ அப்பெல்லாம் என்னுடைய நான் கட்டின வீடு கிறிஸ்துனுடைய அஸ்திபாரம் அவர் மேல் நான் போட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு சின்ன புயல் காற்று வருது, ஒரு சின்ன மழை வருது, ஒழுகுது அப்படின்னா நான் என்ன பண்ணோம்? அஸ்திபாரம் வேற எங்கேயோ இருக்குது. அல்லேலூயா. நான் என்ன பண்ணோம்? என்னை நான் நிதானிச்சு என்னை சீர்தூக்கி பார்க்கணும். என்னை நான் மாத்திக்கணும். என்னை நான் தகுதிப்படுத்திக்கணும். ஆண்டவருக்காக என்னை ஆயத்தப்படுத்திக்கணும். அப்ப எப்ப நான் ஆயத்தப்படுத்திக்கிறேனோ அப்பொழுது நான் அவருடைய நான் மாறிடுவேன். அல்லேலூயா. அப்ப அவருக்கு சொந்தமானவன் நான். ஏற்கனவே உங்களுக்கு நான் எப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்ப நீங்க ஆண்டவர் உலகத்தில் உங்களுக்கு பிரித்து எடுத்தாரோ அப்பயே நீங்க அவருக்கு சொந்தம் ஆயிட்டீங்க. அப்போ அவருக்கு சொந்தமானவர்கள் நான் என்ன பண்ணோம்? அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி கரை பண்ணிருக்கனால தெரிஞ்சுங்க, அது ரத்தம் விலையேற பெற்றது. பரிசுத்த ரத்தம், பரிசுத்த வித்து. கிறிஸ்து யாருங்க? பரிசுத்தம். ஆமா, கொஞ்சம் கூட பாவம் என்கிற களங்கம் இல்லாதவர் அவரு. அப்படிப்பட்ட ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் என்ன பிரித்தெடுத்திருக்கிறார், கிரைத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ என்னுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து மேலதான் இருக்கணும். அல்லேலூயா. என்னுடைய அஸ்திபாரம் அவர் மேல கட்டினாதான் நான் அவருக்கு ஏற்ற மாளிகையாகவும் பண்ணையாகவும் காணப்படுவேன். அல்லேலூயா. அப்ப அவருடைய ராஜ்யத்துக்கு உகந்தவனா நான் காணப்படுவேன். அப்பதான். அல்லேலூயா. இப்ப இங்க சொல்லப்படுகிறது, பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏன்? அது கண்மலையின் மேல் கட்டின அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, உலகத்தை நம்ம குறித்து என்ன வேணா சொல்லிட்டோம், நம்ம கலங்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா.
என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எனக்கு எனக்கு வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். உலகத்தில் உள்ளவங்க வாக்கு மாறிடுவாங்க. இன்னைக்கு ஒரு பேச்சு இருக்கும், நாளைக்கு ஒரு பேச்சு இருக்கும். இரு நாக்கு, இரு நாக்குங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமா. ஐயோ, எங்கிட்ட பேசுனது வேற, உங்ககிட்ட சொன்னதே வேற. கேட்டிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? ஆமா. ஆனா என்ன பண்ணக்கூடாது? மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக நம்ம மனுஷனை வெறுக்க கூடாது. இயேசு கிறிஸ்துடைய 11 சீஷர்களை யூதாஸ் காட்டி கொடுப்பன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் நேசிச்சார், கடைசி வரைக்கும் நேசிச்சார். முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்கிறேன். அதுதான் கிறிஸ்து. அந்த சிந்தை தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துடைய சிந்தை எனக்குள்ள வருகிற போது நான் என்னுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து என்கிற கண்மலை மேல போட்டிருக்கிறேன். அப்ப அதன் மேல எவ்வளவு பெரிய புயல் வெள்ளம் எது வந்தாலும் என்ன பண்ணாது? நம்மளை சேதப்படுத்தாது. உண்டா இல்லைங்களா? சேதப்படுத்தாது. வாதையும் கூடாரத்தை அணுகாது. ஆமா. ஏன்னா நான் கட்டியிருக்கிற வீடு கிறிஸ்து என்கிற கண்மலை மேல கட்டியிருக்கிறேன். அல்லேலூயா. வாதையும் கூடாரத்தை அணுகாது. அப்ப ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள நான் இருக்கிறேன். ஆண்டவருடைய சிலுவை நிழலில் நான் இருக்கிறேன். அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய சிறகுகள் எல்லாம் என்னை மூடி இருக்கிறார். அவருடைய கிருபையினால் என்னை மூடி இருக்கிறார். அப்போ அவருக்கு நான் கீழ்ப்படுகிற போது, தம்பி சொன்னார் சங்கீதத்துல, நான் எப்பொழுது அவருக்கு பிரியமா நான் செய்யறேனோ அவர் எனக்கு பிரியமானது கொடுத்துட்டே இருப்பார். நீ கேட்க வேண்டியதே கிடையாது. அல்லேலூயா. எப்போ நான் அவருக்கு பிரியமா செய்யறேனோ அப்பொழுது அவர் எனக்கு பிரியமானதை செய்வார். ஏன்னா நீங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறாராம். அப்ப அவர் நம்மை நன்றா அறிந்திருக்கிறார். ஆனா பெருவெள்ளம் வருமா வராதா? வரும். காற்று அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும். நம்ம வீட்டு மேல மோதுமா? மோதும். ஏன்னா நாம தான் 3:14 சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். உண்மை புரியல? நீங்க தாங்க அந்த ஆலயம். அஸ்திபார் எங்க இருக்குது? கிறிஸ்து மேல இருக்குது. அவர் பரிசுத்தம் உள்ளவருங்க. நான் பரிசுத்தமா இருக்கேன். அப்ப நான் பரிசுத்தத்துக்கு நேரா நான் நடக்கிற போது நீங்க தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நான் பரிசுத்தத்தை விரும்புறேன்னா நான் தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அப்ப நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை நடமாடுகிற ஆலயமா வச்சிருக்கிறார். இது பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலமாய் காணப்படுகிறதுனால நாம பாக்கியவான்களா இருக்கிறோம். ஒரு காலத்துல நான் எருசலேமுக்கு போனோம். என்னுடைய பாவத்தை தொலைக்கிறதுக்கு எங்க போனோம்? எருசலேமுக்கு போனோம். என்னுடைய ஒரு பலி செலுத்தனா எருசலேமுக்கு போனோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நமக்கு ஆண்டவர் எங்கு தொழுது கொள்கிற காலம் வச்சிருக்கிறார். இந்த பைபிள் நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, ஏந்தி சுமந்து எல்லாம் போக வேண்டியதில்லை. ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்க? பாக்கெட்ல வைக்கும்படியா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்றோம்? நேரம் இல்லை. அப்பாவை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, அப்பா கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, அப்போட வார்த்தை கேட்பதற்கு நேரம் இல்லை. யோசித்து பாருங்க. அப்போ நம்முடைய அஸ்திபாரம் எங்க இருக்கு? எதன் மேல கட்டப்பட்டு இருக்கும்? கிறிஸ்து மேலையா அல்லது மணல் மேலையா? உலகம்.
மணல் மேல் கட்டின வீடு என்ன பண்ணோம்? சின்ன காரியம் வந்து ஓடிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சின்ன விஷயம். சிலர்லாம் வருவாங்க, வேகமா வருவாங்க, எனக்கு ஆண்டவர் தான் வேணும், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வர இயேசு கிறிஸ்துவ வருத்தமா ஒரு வாலிபன் வரான். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு, நான் பரலோகத்து வருவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ கற்பனைகள் கை கொள்ளுப்பா. ஆண்டவர் நான் சின்ன வயசுல இருந்து கை கொண்டு இருக்கிறான்றான். அப்படியா? சரி, உனக்கு இருக்கிற உன்னுடைய சொத்துல வித்துட்டு என்ன பண்ணு, தரித்திரக்கு கொடுத்துட்டு வான்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால அவனுக்கு மனசு இல்லை. அப்படியே என்ன பண்றானா, இயேசு கிறிஸ்து வந்து துக்க முகமாய் போன ஒரே மனுஷன் அவன் தான். அல்லேலூயா. ஆமா. ஏன்? அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? உலகம். அவனுக்குள்ள உலகத்தை என்ன பண்ணா, தனக்குள்ள வச்சுக்கிட்டான். ஆனா ஆண்டவர் நம்மை நேசித்தபடினால நாம் அவரோட மாறிட்டோம். அவர் தேவனுடையவனாக இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? நீங்கள் யாரு? கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். 1 கொரிந்தியர் 3:23 நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். அது சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு இல்லைங்க? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்ப நம்ம யோசித்து பாருங்க, என்ன தகுதி இருக்கு எனக்கு அவருடைய நம்ம மாறுவதற்கு? ஆனா ஆண்டவர் என்ன பண்ணி நம்மளை மாத்திருக்கிறார். நம்மளை மாத்திருக்கிறார். புனிதிலிருந்து நம்ம தூக்கி எடுத்திருக்கிறார். குப்பையிலிருந்து நம்ம எடுத்திருக்கிறார். எங்க வச்சிருக்கிறார் தெரியுங்களா? இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எங்க வச்சிருக்கிறாரு? இப்போ கண்மலை மேல, கோபுரத்து மேல வச்சிருக்கிறாரு. உங்களை கோபுரத்து மேல வச்சு உங்களை அழகு பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம தான் நிறைய நேரத்துல என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம், ஆண்டவரை மறந்துடுறோம். ஆனா ஒரு வசனம் வாசிப்போம். யாக்கோப்பு 1:9-10-12 வாசிங்களேன். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐசுவரியவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். யாராவது பாருங்க, நான் வந்து ஏழையா இருந்தேன், ஆண்டவர் என்னை பணக்காரன் மாத்திட்டாரு. இதை நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். ஆனா நான் பணக்காரனா இருந்தேன், ஏழை ஆயிட்டேனே, அதை என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவர்? மேன்மை பாராட்டுங்கிறார். அப்போ கிறிஸ்துவின் உடையவர்கள் உயர்ந்திருக்கும் தெரியணும், தாழ்ந்திருக்கும் தெரியணும். ஆமா, கீழே உட்காந்து சாப்பிடவும் தெரியணும், மேல உட்காந்து சாப்பிடவும் தெரியணும், தரையில உட்காந்து சாப்பிடவும் தெரியணும், மேசையில உட்காந்து சாப்பிடவும் தெரியணும். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் நடக்காது, ஏன்னா இதெல்லாம் எங்க வீட்டுல கத்துன்னு வரல, சொல்லவே கூடாது. ஏன்னா கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசையையும் சிலுவையில அறிஞ்சாச்சு. அப்போ என்னோட ஆசை இல்ல, அவருடைய ஆசை. அப்ப அவருடைய ஆசை எப்பெல்லாம் நிறைவேற்றணும், அப்பொழுதெல்லாம் அவருடைய நான் மாறிடுறேன். அப்ப எப்பெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேன், அவருக்கு உரியது நான் மாறிடுறேன். அல்லேலூயா. அது கீழே வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நமக்கு காற்று வராம இருக்காது, மழை வராம இருக்காது, சோதனை வராம இருக்காது. ஆனா சோதனைய சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவன் ஆண்டு சொல்லியிருக்கிறார். உனக்கு சோதனையே வராம உனக்கு எடுத்தோடனே ஆண்டவர் ஜீவ கிரீடம் உனக்காக வைக்கல. அப்போ எனக்காக ஜீவ கிரீடம் காத்து இருக்குது. ஆனா என்ன பண்ணும்? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுவாராம்? கொடுப்பார், பெறுவான். அப்ப பெறுவதற்கு நான் என்ன பண்ணும்? கிறிஸ்துவனுடைய நான் காணப்பட வேண்டும். என்னோட அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டிருக்கணும். அப்பதான் நான் அவருக்கு ஏற்ற உடன் வேலையாட்களாகவும் மாளிகையாகவும் பண்ணையாகவும் காணப்பட முடியும். லேலுயா, லேலுயா.